الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على ذات المحمدية وغفر لنا ما يكون ما قد كان. முற்காலத்திலே ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஒரு வணக்கஸ்தலத்தை அமைத்து அல்லாஹ்வை அவர் வணங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய பேருதான் ஜுரைஜ். ஒரு நாள் அவருடைய தாயார் அந்த இடத்துக்கு வந்து யா ஜுரைஜ் ஜுரைஜ் என்று அழைக்கிறார். இவரும் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை தொழுது கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக தாயுடைய அழைப்புக்கு பதில் சொல்லவில்லை. அவர் மனதில் எண்ணுகிறார், நான் அல்லாஹ்வை தொழுது கொண்டிருக்கிறேன், எனது தாயும் என்னை அழைக்கிறார். திரும்ப யா ஜுரைஜ் ஜுரைஜ் என்று தாயார் அழைக்கிறார். அந்த அழைப்புக்கும் இவர் பதில் சொல்லவில்லை. மனதில் எண்ணுகிறார், நான் அல்லாஹ்வை தொழுது கொண்டிருக்கிறேன், தாயாரும் என்னை அழைக்கிறார். திரும்ப மூன்றாவது தடவையும் யா ஜுரைஜ் ஜுரைஜே என்று தாயார் அழைக்கிறார். அந்த அழைப்புக்கும் இவர் பதில் சொல்லவில்லை. மனதில் எண்ணுகிறார், நான் அல்லாஹ்வை தொழுது கொண்டிருக்கிறேன், தாயாரும் என்னை அழைக்கிறார். இப்படியாக 3 தடவை யா ஜுரைஜ் யா ஜுரைஜ் யா ஜுரைஜ் என்று அழைத்த தாயார் மகனிடத்தில் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. இதன் காரணமாக தாயாருடைய வாயிலே இருந்து ஒரு வார்த்தை வந்து விடுகிறது. இப்படி அல்லாஹும்ம லா யமூத்து ஜுரைஜுன் ஹத்தா யந்துரபி வஜ்ஹில் மயாமீஸ். யா அல்லாஹ், விபச்சாரிகளுடைய முகத்திலே ஜுரைஜ் முழிக்கின்ற வரைக்கும் அவர் மௌத்தாகக்கூடாது. விபச்சாரிகளுடைய முகத்தில் ஜுரைஜ் முழிக்கின்ற வரைக்கும் அவர் மௌத்தாகக்கூடாது என்று ஒரு கெடுதியான கெடுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு வார்த்தை அல்ல, கெடுதியிலே ஈடுபடக்கூடிய விபச்சாரியுடைய முகத்தில் இவர் முழிக்க வேண்டும், அதுவரையில் மூத்து வரக்கூடாது என்ற ஒரு கெடுதியான ஒரு விஷயம் அந்த தாயுடைய வாயிலிருந்து வந்து விடுகிறது. நாட்கள் கடந்து ஓடுகிறது. அந்த பகுதியிலே ஒரு பெண் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அந்த பெண் ஒரு வதந்தியை பரத்திவிட்டால் இந்த பிள்ளை ஜுரைஜிக்கு உடையது, ஜுரைஜின் மூலமாக கிடைத்த பிள்ளை என்று ஒரு வதந்தியை பரத்திவிட்டாள். அப்பொழுது அந்த ஜுரைஜுமோ இந்த பிள்ளை என்னுடையது என்று சொல்லக்கூடிய பெண் எங்கே என்று அவர் வந்து அந்த பிள்ளையை பார்த்து அவர் பேசுகிறார். யா பாபூஸ் மன் அபூக், யா பாபூஸ் மன் அபூக், ஏ பிள்ளையே உனது தந்தை யார் என்று அந்த பிள்ளையை பார்த்து அவர் கேட்டபொழுது அல்லாஹ் அந்த பிள்ளையை பேச வைக்கிறான். அந்த பிள்ளை பேசுகிறது. பிள்ளை சொல்லுகிறது, எனது தந்தை ராயில் கனம், அதாவது இந்த ஆடு மேய்க்கக்கூடிய இந்த இடையன் என்று. அந்த பிள்ளைக்குரிய தந்தை யாரோ அந்த தந்தை யார் என்பதை அந்த பிள்ளை சொல்லிவிட்டது. அந்த விடயத்திலிருந்து அல்லாஹு தஆலா அவரை காப்பாற்றி விட்டார். என்றாலும் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அவர் சாலிகான நல்ல மனிதர், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய சாலிகான நல்ல மனிதர். அப்படியாக இருந்தாலும் கூட அந்த தாயுடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை அது அல்லாஹ்விடத்திலே கபூலுடைய வார்த்தையாக அமைந்து விட்டது. அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். இதன் காரணமாக அந்த கெட்ட பெண்ணினுடைய அந்த வதந்திக்கு அவர் அகப்பட்டு விட்டார். அதாவது இந்த பிள்ளை ஜுரைஜுடையது என்று அந்த வதந்தியை பரப்ப அந்த வதந்திக்குள் அவர் மாட்டிக்கொண்டு விட்டார். ஆனால் அவர் கெடுதி செய்யவில்லை, அவரால் இந்த கெடுதி நடக்கவில்லை, அவர் தூய்மையானவர். என்றாலும் இந்த கெட்ட வார்த்தை அந்த தாயுடைய வாயிலிருந்து வந்த காரணத்தினால அந்த கெடுதிக்குள்ளே அவர் மாட்டிக்கொண்டு விட்டார். எனவே நாம் இப்படியாக பெற்றோருடைய வார்த்தை என்பது லேசானது அல்ல. அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை துவாவாக அமைந்து விட்டால், நல்ல வார்த்தைகளாக அமைந்து விட்டால் பிள்ளைகளுக்கு பெரும் பாக்கியமாக அமைந்துவிடும். அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளாக அமைந்து விட்டால் அல்லது பிள்ளைகளுக்கு விரோதமான பதுவாக்களாக அமைந்து விட்டால் பிள்ளைகள் பெரும் விபரீதங்களை சந்திக்க நிலை ஏற்படுகிறது. எனவே பெற்றோருடைய வார்த்தைகள் என்பது லேசானது அல்ல. எனவே ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோருடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளையும் நல்ல துவாக்களையும் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்து கொள்ள வேண்டுமே தவிர கெட்ட வார்த்தைகளையோ அவர்களுக்கு விரோதமாக செய்யக்கூடிய பதுவாக்கள் போன்ற விடயங்கள் வாயிலிருந்து வராமல் பாதுகாத்து கொள்வது ஒவ்வொரு பிள்ளைக்கும் பொறுப்பாக இருக்கிறது. அதற்கு அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களுடைய வழிபாட்டிலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய நட்காரங்களையும் செய்து ஹிதுமத்துக்களை செய்து பணிவிடைகளை செய்து அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுகின்ற பொழுது பெற்றோர்கள் துஆ செய்வார்கள். நல்ல வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு அவருடைய வாயிலிருந்து வரும். இந்த பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும்
வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.